மெட்டத்துக்கான தமிழ் மாதிரி வினாத்தாள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ தான் 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா புது வருஷம் புது பப்ளிக் எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க. அதில் எப்படி கொஸ்டின் எல்லாம் கேட்க போகிறாங்க அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபுல்லாமே நம்ம சேனலில் சொல்ல போகிறோம். இந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ சிலபஸில் நியூ புக்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? மொத்தமாக உங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்துட்டு 8 1 மார்க் வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணணும். சரிங்களா? அந்த 1 மார்க் ஃபுல்லாமே உங்களுக்கு புக் பேக்கும் அண்டு மொழித்திறன் பயிற்சியிலேருந்து கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 2 மார்க் கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். இந்த 5 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக் அண்டு செயல் பகுதி அந்த மொழித்திறன் பயிற்சியிலேருந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஃபுல்லாமேவும் அந்த கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நீங்கள் 3 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணணும். இந்த 3 கொஸ்டினுமே சேம் டைப் தான். சரிங்களா? உங்களை புக் பேக்கில் இருக்கிறது ஃபுல்லாமே கேட்பாங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 3 கொஸ்டின் கேட்கணும். சரிங்களா? அந்த 3 கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உரைநடையிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. 2வது மொழித்திறன் பயிற்சியிலிருந்தும் கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து 8வது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டி கடிதம் எழுத சொல்லியிருப்பாங்க. இதுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்துட்டு வாட்ஸ்அப் சேனலில் வந்துட்டு இதுக்கான ஆன்சர் கீ அண்ட் பிடிஎஃப் ரெண்டுமே வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாமேவும் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.